ஓகே, நாம் உணர்வுகளை பற்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இல்லை, இன்னும் ஒரே ஒரு குறிப்பை தியானித்து நாம் மற்ற விஷயத்தை யோசிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கடந்த வாரத்தில் தேவனுடைய அதிசயங்களை தியானிக்க நமக்கு உணர்வு வேணும் என்று நாம் பார்த்தோம். பொய் வழிகளை வெறுக்க நமக்கு உணர்வு வேணும். 119 சங்கீதம் 104 வசனத்தில் 119 சங்கீதம் 104 வசனம், The book of Psalms chapter 119 verse 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் இருக்கிறேன். ஐ திங்க் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். அசுத்தங்களுக்கு தப்பித்துக்கொள்ள நமக்கு உணர்வு தேவை. இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க, எப்படி ரிவைஸ் பண்ணி பார்க்குறீங்க, மறுமுறை அதை யோசித்து பார்க்கிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியறதில்ல. எபேசியர் 4:19 வாசிக்கிறோம், அவர்கள், நம்ம இங்கே 17 கூட வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள், அந்த அவர்கள் யாருன்னா அந்த மற்ற புறஜாதிகள், இந்த மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள். புறஜாதிகள் வீணான சிந்தனையிலே நடக்கிறார்கள். நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நடக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வது போல் மேக்ரோ டீட்டெயில்ஸ் ஆர் ஹேப்பனிங், மைக்ரோ டீட்டெயில்ஸ் ஆர் ஹேப்பனிங். மைக்ரோ காசம் அப்படிங்கிறது இன்னுமே என்ன சொல்வது, தூசியை போல், தூசியில் இருக்கிற துகளை போல், இப்படிப்பட்டதான விஷயங்களாம். லைக் இந்த கொரோனா வைரஸ் such a small organism, bacterial organism. அது எவ்வளோ கொலையே பண்ணிடுது பாருங்கள், உசுரையே வாங்கிடுது. நாம் sometime ago, probably இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு இல்லை, 6ஆம் மாதம் ஆரம்பிச்சிருச்சு வேறு. ஐ திங்க் லாஸ்ட் இயரோ இல்லை, இந்த ஆடி ப்ரேயர் நம்ம செஞ்ச போது ஏதோ சமயத்தில் ஆவிக்குரிய கசிவுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அதெல்லாம் நிறைய நேரம் நம்ம தியானித்து ஆய்வு செய்து நம்ம உருப்பட வேண்டிய ரொம்ப தலைப்புற விஷயம். அந்த கசிவு, ஓட்டை, போர்ஸ், PORES, துவாரங்கள் பெரிய ஓட்டையாக இருக்கலாம். ப்ராப்ளி இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்க பெரிய துவாரம், ஊசியின் காது, அது ஒரு துவாரம். அதை விட ஸ்வெட் போர்ஸ், நம்முடைய வேர்வை வெளியே வருதில்ல, அதெல்லாம் நீங்கள் அந்த மேக்னிஃபைங் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் நம்ம சருமத்தில் இருக்கிறதான அந்த ஓட்டையெல்லாம் தெரியும். ஓட்டை தெரியும், ரியலி தெரியும். அப்படி நம்ம வேர்க்கலாம் அப்படின்னா நமக்கு வியாதி, அது நமக்கு பாதிப்பு ஏற்படும். நம்முடைய சருமத்துக்கு பாதிப்பு ஏற்படும், முழு சரீரத்துக்கு பாதிப்பு ஏற்படும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்முடைய நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படும், நம்முடைய இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படும். நமக்குள்ளே இருக்கிற துர்நீர் வெளியே போகணும், வேர்வையாகவும் போகணும், சிறுநீராகவும் போகணும். அப்படிலாம் நமக்கு சாய்ஸ்லாம் கிடையாது. இல்லை நான் இப்படி மாத்திரம் வெளியே தள்ளிக்கிறேன், அப்படி மாத்திரம் வச்சுக்கிறேன். இட் ஹேஸ் டு ஹேப்பன். வேர்க்கலை அப்படின்னா அது சிக்கல், வேர்த்துக்கிட்டே இருக்குன்னா அதுவும் ஒரு சிக்கல், யூரின் போயிட்டே இருக்குன்னா சிக்கல், யூரின் போகலைன்னா சிக்கல். இது நமக்கு
சராசரியான அளவு காச்சும் உணர்வு நமக்கு புரிதல் இருக்குது. ஆனால் நம்ம ஒன்றும் அதை கூட ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. மருந்து மாத்திரைகளை நம்புகிறோம், கஷாயங்களை நம்புகிறோம், மூலிகைகளை நம்புகிறோம், உணவு பழக்க வழக்கங்களை நம்புகிறோம். இந்த மாதிரி ஒரு நோய் நொடியிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கு. ஆனால் ஆன்மீக வாழ்க்கை, நம்முடைய முடிவெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற கசிவுகளை பற்றி, நம்மை பாதிக்கிற தூசி துரும்புகளை பற்றி we don't give attention. எப்படின்னா, நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்கேன். பயோஸ்ஃபியர்னு ஒரு ஆய்வு கூட இருக்குது. அது மனிதனுடைய உச்சக்கட்ட கண்டுபிடிப்பில் உச்சக்கட்டமான பாதுகாவல் அம்சங்கள் உள்ள தூசி துரும்பே நுழையாத, காற்றுல கூட ஒரு மாசு மறு உள்ளே வந்துடாதபடிக்கு அதுக்குள்ளே மனிதனுடைய ஜீவிதம் எப்படி இருக்கும், அவனுடைய உயிர் எப்படி இருக்கும், அது எப்படி தலைக்கும், நம்முடைய ஆர்கன்ஸ்லாம் எப்படி செயல்படும், இப்பெல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. அவங்க ஒன்றும் பெருசாக சாதனையை கண்டுபிடிக்கல. ஆனாலும் அந்த பயோஸ்ஃபியருக்குள்ளே அனுப்பிட்டு திருப்பி வெளியே வரும்போது அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறாங்க. பிறந்த குழந்தைய விட கன்சீவான குழந்தை கர்ப்பத்திலே எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுமோ அதை விட பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் அவங்க வந்து பொது வாழ்விலே வலம் வர உதவி செய்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த ஸ்பேஸ்க்கு போயிட்டு வராங்க பார்த்திங்களா, விண்வெளிக்கு போயிட்டு வரவங்க பூமியில் வாழ முடிகிறதில்ல. மீட்டாக வந்தோடனே அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருவாங்க. எப்படி போகிறதுக்கும் தயார் பண்ணாங்களோ அது போல் திரும்பி வந்து பூமியில் எல்லாரோடும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்கும் தயார் பண்ணி தான் அவங்கள வெளியே விடுறாங்க. இல்லைன்னா தேர் டெட் யார், அவங்களாம் செத்தே போயிடுறாங்க, அவங்களால முடியல. எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதில்ல. இதெல்லாம் ஆய்வு செய்ய போனால் தான் இதுக்கெலாம் நம்ம முதலீடு பண்ணவே முடியாது. இதெல்லாம் காசுலாம் முதலீடு பண்ணவே முடியாது. எவ்வளோ இலவசம்லாம் என்ன கவர்மெண்ட் கொடுக்குறது, ஃபேனு ஏதோ மிக்சியாக, கர்த்தர் எல்லாத்தையும் நம்மளால் எதுக்கெல்லாம் செலவே பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப தாராளமாக ஏராளமாக இலவசமாக கொடுத்துருக்குறாரு. ஒரு ஸ்பேஸ் சூட்டை வந்து நம்மளால் வாங்க முடியாது, ஸோ எக்ஸ்பென்சிவ். ஒரு தடவை விண்வெளி போயிட்டு வரதுக்குள்ளே லட்சம் கோடிகள் செலவாகுது. ஆனால் நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக, எவ்வளோ இலவசமாக, மாசு கட்டுப்பாடு இல்லாத சூழலிலே எப்படி நம்ம இன்னும் செத்து போகாமல் பயங்கரமாக இன்ஃபெக்ட் ஆகாமல் எப்படி சாமி நம்மளை காக்கிறாம ஜீவனை. நெடி தாங்கிய விழுந்து தலையை தூக்காமல் நன்றி சொல்லிகிட்டே நான் நேரத்தை வீணாக்கலை. அசுத்தங்களுக்கு மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்களும் நடவாமீர்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சரீரம் வைரஸாலேயோ பாக்டீரியாஸாலேயோ இல்லை கொள்ளை நோய்களாலேயோ இல்லை வெவ்வேறு விதமான இப்படிப்பட்டதான விஷயங்களாலேயோ பாதிக்கப்படுகிறதை விட நம்முடைய ஆத்மா வந்து அப்படி பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிருதுவான வல்னரபிள் என்டிட்டி. நம்ம ஆத்மாவை படைத்திருக்கிறாரே, உருவாக்கியிருக்கிறாரே, அப்பிரும். சில விதமான பொருட்களை வந்து அன்பேக் பண்ணோன்னே தூசி அதுமாரி வந்து அப்படியே அப்பிடும். ஆத்மா வந்து ஒரு பசை மாதிரி வச்சுக்கோங்களேன். பசைன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் சொன்னதை விட்டு சொரையை பிடிச்சிக்க மாதிரி எடுத்துக்கூடாது. ஆத்மா வந்து ரொம்ப பாதுகாத்துக்கணும். எடுப்பார் கைப்பிள்ளையை போல். இவங்களுக்கு ஆமாம் சொல்லும், அவங்களுக்கு ஆமாம் சொல்லும், அவங்களுக்கு ஆமாம் சொல்லும், அவங்களுக்கு ஆமாம் சொல்லும், இதுக்கும் ஆமாம் சொல்லும், அதுக்கும் ஆமாம் சொல்லும், எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லும். ஆத்மாவுக்கு
சரியான படிப்பினை, சரியான பயிற்சி, சரியான பெரம்பை வச்சு பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்ங்கிறது போல் ஆத்மா நம்ம கண்டிப்பாக வச்சுக்கல அப்படின்னா அது அது ஒரு பித்துக்குழி தான். அது 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 லூசு பிடிச்சது தான். அது இட் ஹேஸ் நோ செக்யூரிட்டி பை இட் செல்ஃப். பெயின்ஃபுல் ட்ரூத், வெரி பிட்டர் ட்ரூத். ஆத்மாவுக்கு தன்னிலே தானே காவல் இல்லை. ஆத்மாவுக்கு காவல் மனசாட்சி. மனசாட்சிக்கு காவல் கர்த்தர் தந்த ஆவி. அதில் நம்ம அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். எல்லாமே இந்த வார்த்தைக்குள்ளாக தான். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே எல்லா அறிவும் இருக்குது, எல்லா அனுபவம் இருக்குது, எல்லா ஆற்றல் இருக்குது, எல்லா அதிகாரம் இருக்குது, எல்லா விதிமுறைகள் இருக்குது, எல்லா பாதுகாவல் எல்லாமே இருக்குது. நன்மை இருக்குது, ஜீவன் இருக்குது, வழிநடத்தல் இருக்குது, எச்சரிப்பு இருக்குது, சிக்ஷை இருக்குது, ஆக்கினையும் இருக்குது. அப்போது மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிற போல நீங்களும் நீ நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனை ஜீவனுக்கு அந்நியராயிருது. அவங்க அறியாமையினாலே தேவனை ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறாங்க. நம்ம மிகைப்படுத்திக்க வேண்டாம். ஆனால் நம்ம தேவனை ஜீவனுக்கு உட்பட்டவர்கள்னு சொன்னாலும் கூட இன்னும் அறியாமையில் இருக்கிறோம். அதனால சில பாதிப்புகள், நட்டங்கள், முரட்டாட்டங்கள், முட்டுக்கட்டைகள், முன்னேற்றம் அடைய முடியாத தடைகள், தாபங்கள், கோபங்கள், கேர்லெஸ்னஸ், நிர்விசாரங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு. சிந்தனையில் வீணாகிறது எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே நம்மளை ஊர் பொறுக்கிய தெரு பொறுக்கிய மாத்துருன்னு சொல்ல நம்ம முற்படாவிட்டாலும் சிந்தனை எப்போ வீணாகுதோ, வீணான சிந்தனை நம்ம எப்போ கவ்வுதோ நாம் பிரயோஜனமற்றலாம் மாறிடும். we become ineffective. first of all we become useless, we become lazy. அதான் விஷயமே. we become uninvolved. எனக்கு என்னப்போ அப்படிங்கிற மாதிரி. அது எவ்வளோ பெரிய ஒரு அணுகுண்டு விட மோசமான கொலகார ஒரு குண்டு. அது kills our effectiveness, it kills our identity. ரொம்ப ஜெயிக்கணும். இதை ஜெயம் கொள்கிறவர்கள் ஜெயமுள்ள வாழ்க்கைக்காக நாம் வெறும் தியானத்தையும் வேத ஆய்வு மாத்திரம் செய்து வைத்திருப்பது பத்தாது. அது இல்லாமையே நடைமுறை பயிற்சியில் ஜெயிக்க கற்றுக்கிட்டோன்னா அது இன்னுமே பெட்டர். எல்லா குறிப்பையும் கற்றுக்கிட்டு செயல்படாமல் இருந்தால் ஒன்று யார் அனுதாபப்பட முடியும்? கடவுளே அனுதாபப்பட மாட்டார். ஐயோ பாவன்னு கடவுளே சொல்ல மாட்டார். ஸோ இட்ஸ் அ பேட்டில். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ பேட்டில். உணர்வு திரும்பணும்னா உணர்வு இருந்து உணர்வு இல்லாமல் போயிட்டு திரும்பி உணர்வு வரத்துக்குள்ளே பிராணம் போயிட்டு பிராணம் வர மாதிரி தான். ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுன்னா இப்படி தான். என்ன தான் நீங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுத்தாலும் ப்ராப்ளி இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கர்லேருந்து இது வரைக்குமே கூட ஸ்ட்ரோக் ஆகிடுச்சுன்னா இப்படியே நின்று நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, சரீரத்திலே ஓடுகிற இயற்பியல்லாம் ஃபிசியாலஜி எப்படி ஒரு நியதியில் செயல்படுகிறதோ அதுபோல் ஆன்மீக சரீரம் உள்ளான மனுஷனுக்கும் அந்த உணர்வில்லாத இருதயம், அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உணர்வில்லாமல் போயிடுச்சுன்னா அது லோக்கலாக இதே இடத்துல மாத்திரம் இருந்துட்டால் ஓகே தான். ஆனாலும் இந்த ரீஜன் மாத்திரம் செயல்படாது, கட்ட மாதிரி இருக்கும். நம்ம தான் தூக்கி பிடிக்கணும், விட்டா டப்புன்னு விழுந்துடும், மடக்க முடியாது, நீட்ட முடியாது. எப்படி இருக்கும் பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ யோசிங்க, அவன்
சாத்தான் நமக்கு கொடுக்குற தாக்குதல், அதான் நான் இந்த குறுநாடகத்துலலாம் இந்த பேய் மாதிரி வேஷம் போட்டு அப்படிலாம் வந்தால் நம்ம யாரும் வரவேற்க போகிறதில்ல. விசுவாசி அவிசுவாசி யாரும் சச்ச பாப்பா அப்படின்னு விரட்டிடுவோம். அப்படியே அவன் வரதே இல்லை. அவன் ஒளியின் தூதனை போல வேஷம் போட்டு வரான். He always comes to us as a friend, ஒரு நண்பனை போல, வேண்டியவங்களை போல வரான். நம்ம மேலே கரிசனை உள்ளவனை போல வரான். நம்ம ஏமாற்ற வரான். ஏமாற்றுகிறதுங்கிற விஷயத்தெல்லாம் யோசிங்க. ஏமாற்றுங்கிறது எடுத்தோடனே அவங்கள ஒரு பொய் சொல்லி அவங்க ஒருத்தன் கழுத்தை இருக்கிறான் அப்படின்னா அவன் கொலைகாரன். அவன் ஏமாத்துறவன் கிடையாது. அவன் ஸ்ட்ரெயிட்டாகவே அவன் வேலையே கொலைகார வேலை. அதனால் அவனுக்கு அதெல்லாம் உங்களை ஏமாற்றிலாம் கொல்லணும்னு அவசியம் இல்லை. வந்தானா, வெட்டினானா, போனானா, காசை வாங்கினானா போயிட்டே இருப்பான். ஏமாத்துறான் அப்படி இல்லை, நம்ம கூடயே இருப்பான். உடன் பிறவா சகோதரனாக்கும் அச்சாக்கும் இப்படி ஆக்கும் இப்படியே இருந்து முதல்ல அவன் மேலே நமக்கு நம்பிக்கை வளரும்படி நம்ம கூட இருப்பான். சொந்த சகோதரனை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்கிறது போலலாம் செய்வான். ஆனால் அவனுடைய இன்டென்ஷனை தான் டு டெஸ்ட்ராயஸ், அழிப்பதற்காகவே. அழிவை ஒரு புண்ணை போல், ஒரு நோயை போல் கொண்டு வர்றதை விட அழிவு எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணி பொய்யை நம்ப வச்சு, சத்தியத்தை பொய்யா மாற்றி, உண்மையை பொய்யாக்கி, பொய்யை உண்மையாக்கி நாமே முடிவெடுக்க வைக்கிறது தான் ஏமாற்றம். ஏமாத்துறவன் நான் தான் இருந்தேனே, அவ்வளோ தடவை சொன்னேன், அவ்வளோ விஷயம் சொன்னேன், ஏன் நீங்களே முடிவு எடுத்துருக்க வேண்டியதானே, இப்படி செஞ்சால் அப்படி செஞ்சால் இப்படி, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு கடைசியில் அவனை உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தேன். இல்லை எப்போ கொடுப்பான்? நம்மளால் முடிவே எடுக்க முடியாமல் முடிவு எடுத்தே ஆகணுங்கிற ஒரு நெருக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு, என்னவோப்பா நீங்களாக பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு போயிடுவான். ஏமாத்துறவன் அப்படி தான் ஏமாற்றுவான். ஏமாந்து போகிறவங்களும் அப்படி தான் ஏமாந்து போவாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன முடிவு எடுக்கிறேனே தெரியல, ஏதாவது முடிவு எடுத்து தான் ஆக வேண்டிய நெருக்கத்தில் இருந்துட்டேன்னு என்னவோ விதி மேலே பழியப்பட்டு, சூழ்நிலை மேலே பழியப்பட்டு, அவன் மேலே இவன் மேலே அதை மேலே இது மேலே அந்த பழியப்பட்டுட்டு கடைசியில் நான் இப்படி நஷ்டப்பட்டுட்டேன், இப்படி காயப்பட்டுட்டேன், இப்படி வேதனைப்பட்டுட்டேன், இப்படி நான் தோற்று போயிட்டேன், எனக்கு கிடைக்காம போச்சு, தட்டி போயிடுச்சு. இதனுடைய ஹோல் கோர்ஸ் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டு டெலிபரேட்டாகவும் சரி, விஷுவல் திங்கிங் சொல்கிறது போல் நமக்கு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அதான் நம்ம ஆசையை தான் தூண்டுறான். நமக்கு உண்மையான விருப்பம், நமக்கு உண்மையான பற்று கர்த்தர் மேலே இல்லைன்னு சொன்னால் நமக்கு பிடிக்கிறதே இல்லை, நம்மளால் ஒத்துக்க முடிகிறதே இல்லை. கர்த்தர் மேலே பற்றே இல்லைன்னு சொல்லவும் முடியல. கர்த்தர் மேலேயும் பற்று இருக்குது, பற்று இல்லாமல் இருக்குது. பற்று இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, பசை. நம்ம ஆண்டரை கவ்விக்கிறது இல்லை. தொட்டுக்கோ தொடச்சிக்கோ அப்படி தான் இருக்கும். We don't have a grip on God, and we don't let God to have a grip on us. தேவன் நம்மை கவ்விக்கொள்ளும்படி நாம் இடம் கொடுக்கறதில்ல, நாமளும் தேவனை கவ்விக்கொள்றதில்ல. சமீபத்தில் கூட ஒருத்தர் சொன்னார், ஐ திங்க் பேர்மை பெறலாலேயே, ஐ டோன்ட் நோ, சம்வேர், ரொம்ப சமீபத்தில் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் அவர் தைரியமாக சொல்லிட்டார். இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஓவர் பாஸ்ட் இயர்ஸ். நல்லா இல்லை. அது கர்த்தரை நம்ம வச்சுருக்கோம். கீப்புங்கிறாங்களே இங்கிலீஷில், டீசெண்டாக சொன்னால் சின்ன வீடுங்கிறாங்களே அதுமாரி. He is not our main person. He is not our real husband. மணவாளனாக நம்ம சும்மா மனசில் ஒரு கோட்டை, அது ஒரு பிரம்ம, அது ஒரு தத்துவம். அவருக்கானே ஐ திங்க் இவர் தான் சொன்னார், க்ரூஸ் திவாகரன் பேர்மை பெறலாவில். ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. அதனுடைய வீடியோ அந்த குரூப்பில் பார்த்தா அந்த செய்தியில் இருக்கும். இட்ஸ் ட்ரூ. மிகவும் சங்கடமாக தான் நான் சொல்கிறேன், எனக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி தான் சொன்னார்.
10ஓடு 11 அத்தோடு இதோன்னு கடவுள் வச்சுருக்கோம். கடவுள் வச்சுருக்கோம். கடவுள் நம்ம வச்சுக்கல. கடவுளுக்கு நம்ம ஆமாம் தறிகட்ட பெண் இல்லை, ஓடி போகிற சேர்த்துக்கிற அந்த மாதிரி இல்லை. கர்த்தருக்கு நம்ம மனவாட்டி. அப்படி தரங்கட்டவங்களாக இருந்தால் நம்மளை ஆண்டவர் தகுதிப்படுத்தி சுத்தம் பண்ணி விலை கொடுத்து வாழ்க்கையை மாற்றி சோரமோன நம்ம அவருடைய மனவாட்டியாக தேவன் தெரிந்து கொள்கிறார். அந்த அந்த தரம், அந்த ஆட்டிடியூட், அந்த ஒரு விஷயம் சுட்டு போட்டாலும் நமக்கு வராது. ஆனால் we need to find a way back to God. காலங்காலமாக இதில் நான் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய ஒரு உயிர் நாடியை போல் ஒரு துடிப்பு. அந்த 27 years ராணியோடு இருந்த காலத்தில் அதான் சொல்லுவாள், பிரசங்கம் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது நமக்கு இருக்கிற உணர்வு, பிரசங்கம் பண்ணிட்டும் தியானம் பண்ணிட்டும் முடிஞ்ச உடனே அந்த நம்முடைய டெய்லி ருட்டீன்குள்ளே போகும்போது அந்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்கிறதில்ல. நம்ம ரொம்ப சாமானியர்களாக மாறிடுறோம். சாமானியர்களை விட சாதாரணமானவர்களாக மாறிடுறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9 சொல்லும்போது, பந்தய சாலையில் ஓடுறவங்கெல்லாம் ஓடுவாங்க, எல்லாரும் பரிசை பெறுவார்கள் என்று பரிசை பெறுவாங்களான்னு நீ நினைக்கிறீங்க? ஒருவன் மாத்திரமே பரிசை பெறுவான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதனால் நீங்கள் பரிசை பெறும்படியாக ஓடுங்கள், ரன் டு வின் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ அவங்க அந்த உலக பிரகாரமான பரிசை பெறுவதற்காக அதிக சரீர இச்சை அடக்கமுடையவர்களாக இருப்பாங்க. அந்த இச்சைங்கிறது எல்லாமே பாலியல் காம இச்சைகள் மாத்திரம்தான் அல்ல. that also plays a very dirty and a treacherous role, but there are other kind of desires. இது இல்லைன்னா அது அவங்க அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் இருந்தால் என்னால் வேகமாக ஓட முடியாது, இதெல்லாம் இருந்தால் என்னால் விளையாட முடியாது, இதெல்லாம் இருந்தால் என்னால் தாண்ட முடியாது, இதெல்லாம் இருந்தால் என்னால் அந்த நீச்சலில் வெற்றி பெற முடியாது. ஏதோ ஒரு ஈவெண்ட், அதுக்காக அவங்க மைண்டு, அவங்க ஆத்மா, அவங்க சரீரம், அவங்க ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட், அவங்க ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தால் தங்களுடைய அந்த ஆவி, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் கர்த்தருடைய ஆவியின் பலத்தை தேடுவாங்க. அவங்க அடக்கமுடையில ஒடுக்குவாங்க, தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவாங்க. அதெல்லாம் நமக்கெல்லாம் கிருபை இருக்கிறதுலே தவறாக பயன்படுத்துகிற ஒரே பெரிய கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் தான். அதுவும் பெந்தகோஸ்து கூட்டம். பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் கூட in a given year திடீர்னு ஒரு சீசனில் ஐயோ நம்ம ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டோம், கடவுளோட ஒப்புரவாகணும் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சீன்லாம் விடுவாங்க, ஒரு சம்திங். அது கூட பெந்தகோஸ்து சபையில் கிடையாது. துணிகரமாக உபவாச கூட்டம்னு வீணாக போயிட்டுருப்பாங்க, காத்திருப்பு கூட்டம்னு சொல்லி வீணாக போயிட்டுருப்பாங்க. இரவு ஜபம், பகல் ஜபம், எல்லா ஜபம் இருக்கும். வாழ்க்கையில் வெற்றியே இருக்காது, வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. we are on a very dangerous ground. உணர்வு இல்லை, அதான் மேட்டர். இன்னும் இதுக்கெல்லாம் பெரிய வெளிப்பாடே தேவை. உணர்வு இல்லை, மெக்கானிக்கலாக டேப் ரெக்கார்டர் போட்டு விட்டு அது வாட்டுக்கு அந்த டேப் முடிகிற வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்குது. இப்போல்லாம் பென்ட்ரைவ் வந்துருச்சு, 100 பாட்டு என்ன 1000 பாட்டு போட்டு விட்டால் போய் 1000 பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். பவர் இருந்தால் ஓடிட்டே இருக்கும், நம்ம போய் நிறுத்தினா தான். அது மாதிரி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. எல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. யார் தான் செய்யலை, யாரு தான் நடக்கலை. கஷ்டமான காலத்தில் தான் இருக்கும். ஊழியர்களால் சரியாக ஊழியம் செய்ய முடியல, விசுவாசிகளால் சரியாக விசுவாசிக்க முடியல. உங்களுக்கு உள்ள போராட்டம் உங்களுக்கு, எங்களுக்குள்ள ஒரு போராட்டம் எங்களுக்கு, 2 பேருக்கு இருக்கிற போராட்டம் சமுதாயத்தில் அவங்கள ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்த முடியல. ஏன்னா நம்ம வாழ்வில் பிரகாசம் இல்லை, நம்ம வாழ்வில் முன்மாதிரி இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஜெயம் இல்லை. ஃபைனலாக அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு சாதனை, ஜெயம்ங்கிறத, சாதனைங்கிற வார்த்தையை ரொம்ப ஒரே உச்சத்துக்கெலாம் கொண்டு போகும்போது சராசரியான ஒரு லெவலில் வச்சு பார்த்திங்கன்னா, எடுத்த காரியத்தை முடித்தோங்க, போன காரியம் நடந்துச்சு,
100 முழுசாக நடக்கும்னு நினச்சோம், ஒன்றுமே இல்லாமல் தொட்டுக்க தொடச்சிக்க இல்லாமல் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு. அந்த அளவுக்கு கூட நம்ம வாழ்வில் இல்லையே. அந்த அளவுக்குள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையில் மக்களுக்கு கமிட்மெண்ட் இல்லையே. என்ன எதிர்பார்ப்போட ஆண்டவரை பின்பற்றுறோம், ஆலயத்துக்கு வந்து போகிறோம். இந்த மாதிரி சின்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத இந்த மாதிரி சில முயற்சிகள் கூட, இப்படிலாம் செஞ்சாதானா, அப்படிலாம் செஞ்சாதானா, இப்படிலாம் சொன்னாதானா, அப்படிலாம் சொன்னாதானா, இப்படிலாம் உடுத்தினாதானா, அப்படிலாம் இல்லை, இப்படி தான் யோசிக்கிறோமே ஒழிய நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கி போகிறதில்ல. ஆனால் அவங்க வந்து பேய் பிசாசை தான் கும்பிட்றாங்க, கல்லை மண்ணை தான் கும்பிட்றாங்க. ஆனால் செவ்வாய் தோஷம், வெள்ளி சனி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரியம் வச்சுக்கிறாங்க. நம்பிக்கை தவறாக இருந்தாலும் அவன் அதை முழுசாக நம்பி அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிற முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கான். ரெண்டாவது தான் வந்து அதை ஜெயிச்சு அந்த தோஷம்லாம் என்னை ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் நான் வந்து பரிகாரம் பார்த்துட்டேன், பரிகாரம் பண்ணிட்டேன். பரிகாரங்கிறது அவங்களுக்கு புரியுது. நமக்கு பரிகாரின்னு இயேசுவை சொல்லி சொல்லி கொஞ்சம் கூட பரிகாரம் இல்லை. ஏன்னா மனம் திரும்புதலே இல்லையே, மனம் திரும்புறது கனியே இல்லை, துக்கமே இல்லை, மழை வெக்கமே இல்லையே, சூடு சொரணே இல்லையே. அது சொல்லிட்டா மாத்திரம் தான் பொத்துக்குது. அந்த மாதிரி அந்த உணர்வு வந்து ஒன்றும் பருப்பு வேகலையே. இட்ஸ் நோ சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட். ஆனால் அவங்களுக்குள்ள அது அந்த கல்லை பார்த்து தான் பயப்படுறாங்க, அந்த மண்ணை பார்த்து தான் பயப்படுறாங்க, அந்த மரத்தை பார்த்து தான் பயப்படுறாங்க. அதை அடிச்சுப்படும், இது பிடிச்சிப்படும், ஏதோ பரிகாரம் தேடுறாங்க. பிடிக்காத கலரை ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறாங்க. பிஸ்கு தலையில் பிடிச்சாலும் சடையை வளர்த்துக்கிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு, இனிமேல் அந்த தோஷம் என்னை தொடராது அப்படின்னு இருக்கிறாங்க. நமக்கு எல்லா விதமான கம்ப்ளீட்டாக ஒரு காவல் ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் போய் வேணுனே குழியில் விழுறோம், வேணுனே தூசியில் விழுறோம், வேணுனே துணிகரமாக வாழ்ந்து அப்பிட்டு வரோம். அது ஒரு தனி மனுஷனுக்கு இல்லை, ஒரு குடும்பத்துக்கு இல்லை, ஒரு குழுவுக்கு இல்லை, ஒரு ஃபேமிலிக்கு இல்லை. ஆனால் நமக்குள்ளே ஒரு என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா இட்ஸ் டன் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நான் எந்த மனுஷனும் மண்ணெல்லாம் போட முடியாது. ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லாமல் அந்த பாவரிக்கை செய்கிறது எவ்வளோ காலம் நமக்கு அது பலனாக இருக்கும், பலனாக இருக்கும். சம்திங் டு think about. ஆதலால் அந்த அந்த இந்த சத்தியத்தை அவர் சொல்ல வரும்போது எபேசு பட்டணத்து மக்களுக்கு அவங்க தீனாளுக்கு எவ்வளோ தங்களை விற்று போட்டாங்கன்னா, மந்திரமாயன் தந்திரத்துக்கு பணம் கொளிக்கணும், காசு கொளிக்கணும், செல்வாக்கு பெருகணும், அப்படிலாம் இருக்கணும், மஜா அப்படின்னா ஒரே கூத்தும் கும்மாளமாக இருக்கணுங்கிற வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்ட, வர்த்தகத்திலும் குடும்ப வாழ்வில் சமுதாயத்தில் இருக்கிற தெரிஞ்சுக்கிட்ட எபேசு மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்தர் சொல்லும்போது, ஆதலால் கர்த்தருக்குள் உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவங்க அப்படி தானே போகிறாங்க. சீசனுக்கு போய் காவு கொடுத்துட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு உடம்பை கீறிக்கிட்டு செம்புலி கரும்புலி குத்திக்கிட்டு கேவலப்பட்டுட்டு அப்புறம் கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுவோம். அந்த அந்த பாவக்கடன் தீக்கிறதுக்கு அடுத்த வருஷம் கோயில் திருவிழா அங்கே போய் அட்டகாசம் பண்ணுவோம். இப்படி தானே போயிட்டுருக்காங்க. நம்ம என்ன ஏதாவது வித்தியாசமாக செய்கிறோம்? யோசிக்கணும். நீங்கள் அறிவு ஜீவிகள் தானே, அறிவு ஜீவிகள் தானே. உங்களுடைய பர்சனல் விக்டரி எப்படி இருக்குது? உங்கள் பர்சனல் அப்கிரேடிங், தரம் உயர்ந்து வாழ்கிற இது என்ன எப்படி இருக்குது? எவ்வளோ சொல்கிறேன் எல்லா கோலத்துலேயும். யாருக்குள்ளேயாவது ஒரு எழுப்புதல் வெடித்து கிளம்பினா, யாருக்குள்ளேயாவது ஒரு மனமாற்றம், ஒரு பிரகாசம், ஒரு முன்னேற்றம், ஒரு தெளிவு, ஒரு தைரியம், ஒரு வீரம், ஒரு கருத்து, ஒரு மன உறுதி, பயணத்தில் உறுதி இருந்தால் எப்படி இருக்கும்? தனியாக தான் நடக்கணும். கிறிஸ்டியன் வாக் இஸ் அ ப்ரைவேட் வாக், பட் இன் அ பப்ளிக் பிளேஸ் ஆஸ் வெல் as இன் அ ப்ரைவேட் பிளேஸ். தனிப்பட்ட நடை தான், இயேசுவோடு இருக்கிற தனிப்பட்ட நடை தான். அது வந்து மேரத்தான் கிடையாது. மேரத்தான்னு நம்ம சொல்லிட்டா கூட ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டமாக போகிறது தானே, ஓடுறது தானே மேரத்தான் ரேஸ். அதுவும் இல்லாமல் 24 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் உங்கள் பேஸ், உங்கள் ஸ்பீடை நீங்களே வச்சுக்கலாம். ஆனால் பட் ஃபைனலாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்.
ஒருத்தரோட முன்னாடி வந்து ஒரு 3 பேருக்குள்ள நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். யோசித்து பாருங்கள், இதெல்லாம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெண்களுக்கான இப்போ வர ஜாஸ்தி இன்னும் முழுக்க இறக்குற பெண்கள் தான் பைபிள் ஸ்டடிக்கு வர நிலைமை ஆயிடுச்சு பல வருஷங்களாக. இப்போ யோசித்து பாருங்கள். அவ்வளோதான் முடியும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா 100 மார்க்குக்கு பரீட்சை எழுதினாலே 100 மார்க்கு நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது இல்லைங்களா? ரொம்ப ரேராக தான் இருக்குது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி படிச்சிருக்கணும், கவர் டு கவர் படிச்சிருக்கணும், அது இல்லாமல் எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கணும், எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும், எவ்வளோ இருக்குது. 100 மார்க்குக்கு எழுதுனா பாஸ் ஆகிறதே கூட சில நேரத்தில் கேள்விக்குறியாக இருக்குது. பார்டர் லைனில் இருக்கிற நிலைமை இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் 60 மார்க்ஸ், அதுக்கப்புறம் தான் டிஸ்டிங்ஷன் 70, 80, so on and so forth. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கிறிஸ்டினாவே தான் யோசிப்போம். விசுவாசியாக ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆவின் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிளேயர்ஸ் நம்ம புத்தி அந்தகாரப்படுகிறது எப்போது வார்த்தை இல்லாத போது, தேவனுடைய வார்த்தை இல்லாத போது. நமக்கு 1008 ஆவிக்குரிய வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கலாம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. வாழ்வழிக்கும் வார்த்தையாக இயேசுவின் வாய்ப்பிறப்பாக அந்த ரெட் லெட்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்கும்ல நியூ டெஸ்டமெண்ட், அது இன்னுமே ஒரு பெட்டர் டிசிப்ளின் டு ரீட் சச் போர்ஷன்ஸ். கூடுதலாக பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசன ஆகமங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி முடியல, கர்த்தர் தான் சொல்கிறாரு. அவர் மனுஷனை கொண்டு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொன்னது ஏசாயா சொன்னதில்லை, எரேமியா சொன்னதில்லை, எசேக்கியேல் சொன்னதில்லை, தானியேல் சொன்னதில்லை, அந்த 12 தீர்க்கதரிசிகள் சொன்னதில்லை. அவங்கள உபயோகித்தார், ஆனால் தேவன் தான் சொன்னது. பஞ்சாகமத்தில் மோசையை கொண்டு தான் ஏராளமாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பின்னே யோசுவா கொண்டு கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. புத்தகத்தில் நியாயாதிபதிகள் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கோத்திர பிதாக்கள் காலத்தில் நேரடியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு ஆண்டவர் இடைப்பட்டதை அவர் தான் அவர் தான் அவங்களோடு கூட சம்பந்தம் கொண்டு இருக்கிறாரு. ஸோ அந்த போர்ஷன்ஸை தான் நம்ம வந்து லவுட் அண்ட் கிளியராக திரும்பி ரிவைஸ் பண்ணால் நம்ம புத்தியில் அந்தகாரப்படாமல் இருக்கலாம். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் பரிச்சயமான போது செங்கடல் அனுபவம் தானே, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யோர்தான் தானே, எல்லாம் நம்ம ஒரு காவேரி நினைப்பு நமக்கு. ஸோ வாட், காவேரியாகவே இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும், கடந்தியா, மூழ்கி போகாமல் கடந்தியா, அதில் ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தினியா? கேன் யூ லுக் பேக் அண்ட் போஸ்ட் ஆஃப் யுவர் விக்ட்ரி? அதெல்லாம் இல்லையே. இவ்வளோ பெண்கள் மத்தியில் இத்தனை பேர் தான் வரீங்க இந்த சபைக்குள்ளே. சரி, இந்த எல்லைகளுக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் கூட்டத்துக்குள்ளாக நீங்கள் தான் வரீங்க. என்னைக்காவது உங்களுக்கு அந்த உத்தரவாதம் மனசில் இருந்திருக்கா? ஒருத்தியை நான் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தணும், முழு சீஷியாக மாற்றணும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தோடு நீங்கள் நடக்கிறீங்களா? உங்களை கண்டவர்கள் இயேசுவை கண்டார்கள் என்பதாக இருக்கிறீங்களா? கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசிட்டு போகிறாங்க, அதை தான் அட்லீஸ்ட் மதித்து ஏதாவது நடைமுறைப்படுத்தி பார்க்குறீங்களா? உங்களை பற்றிய விசேஷங்கள் உங்களுக்குள்ளாக புரட்சியாக வெடித்து கிளம்ப ஏதாவது முயற்சி இருக்கா? முதலீடு இருக்கா? ஒத்துழைப்பு இருக்கா? அப்போ புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, அவங்க அறியாமையினால் ஒரு காரியம் செய்கிறாங்க. நம்ம என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறான்னு அவர் அங்கலாய்க்கலையா? வேத அறிவு யாருக்கு இருக்குது சொல்லுங்கள்? வசனத்தை மனப்பாடம் பண்ணின அந்த முயற்சியில் இருக்கிற அது வேணால் இருக்குது, ஆனால் அந்த அறிவை உபயோகிக்கக்கூடாது. 2 4 எழுதாமல் ஏன் 2 2 3 எழுதுகிற? இல்லை அந்த ஏன் அந்த கேள்வி விட்டுட்டு வந்துடுற? எத்தனை பேர் கேள்வி அட்டம் பண்ணுறதே இல்லை? எத்தனை பேர் நீங்கள் வந்து
உங்களுக்கு அப்பப்போ நான் சொல்லி காமிக்கலையா, சுட்டி காண்பிக்கலையா? ஜப குறிப்புகள் உங்களுக்கு சௌரியம் இல்லைன்னா நீங்கள் யூ டோன்ட் அட்டெம்ப்ட் டு ப்ரே ஃபார் தெம். இல்லை, இது உங்களுக்குள்ளே இத்தனை 40 some years அதுதான் நான் பார்க்குறேன். தேவனுக்காக, தேவனிடத்தில், தேவனுக்குள்ளே, தேவனோடு என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க? தேவனை கூட தானே சொல்லிட்டேன்ல, எத்தனை முறை, அதெல்லாம் கோடிக்கணக்கான முறை சொல்லியிருப்பேன். கடவுள் கத்திக்கலாம் கடாசிரு. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் என்ன முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தில் ஜெயத்தை பார்த்துருக்கீங்க, திருப்பத்தை பார்த்துருக்கீங்க, அறியாமையை வென்றிருக்கீங்க? பெண்கள் அடிக்கடி பலவீனப்படுற, நோய்வாய்ப்படுகிற அப்படிப்பட்ட விஷயத்தில் உங்கள் அறிவு, புலனறிவு, ஐம்புலனறிவு, காமன் சென்ஸ் நாலேஜ், சென்சரி நாலேஜ் எந்த அளவுக்கு உங்களை வந்து சுகதேகியாக வைக்கிது? சுகதேகியாக இருக்கிற நீங்கள் எப்படி அந்த சுகம் இருந்து எவ்வளோ நீங்கள் பணி புரியலாம்? ஊருக்கே சேவை செய்யாட்டினாலும் நீங்கள் எத்தனையோ இம்மீடியட்டான விஷயங்களை நீங்கள் ஒரு கன்சர்வ்டு பீப்புளாக இருக்கலாமே, ரிசர்வாக இருக்கலாமே. அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வாட் டு ஐ கேர்னு. அப்போ நம்ம வந்து அறிவு இருந்து அதை உபயோகிக்காமல், அதை அபியாசிக்காமல் இருந்தால் அது என்ன ஆகிடுது? எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிறது போல் எது தீய கொழுப்பாக நம்ம சரீரத்தில் உணவுப் பொருள் சேகரிக்கப்படுகிறது போல் ஆத்மாவில் கொழுப்பு வந்துடுது. அவன் நினத்துணி ஸ்தூலித்து தன் இரட்சகரை உதைத்தான், தன் மீட்பரை உதைத்தான் சொல்லி கொழுப்பு தான். நீங்கள் அப்பியாசிக்காமல் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கொழுத்து போயிருக்கீங்க. அதுக்கு ஆண்டவர் அடி வச்சுருக்காரு, அடி கொடுத்துருக்காரு. என்ன செய்வார்னு அவருக்கு தான் தெரியும். இருக்கிறத எடுத்து சுட்டி தான் காமிக்கலாம். எந்த ஒரு ஊழியனும் யார் மேலேயும் பனிஷ்மெண்ட்லாம் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரிலாம் மட்டித்தனமாக யோசித்து ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவங்களாலலாம் ஒன்றும் முடியாதுன்னு நீங்கள் மெத்தனமாக நினைக்காது. அதுவுமே லூஸ்தனமான எண்ணம். ஏன்னா ஊழியன் பேசுகிற கடவுளை வசனமாக இருந்துச்சுன்னா சிக்கல், வசனமாக இல்லைன்னா பிரச்சனை கம்மி, பிரச்சனை இல்லை. ஏன்னா பொது அறிவிலையும் ஞான அறிவிலையும் நம்ம மீறுதல் இருந்துகிட்டே இருந்தால் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிறது வந்து வாழ்க்கையின் இது. யூ கான் எஸ்கேப் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப். உணர்வுக்கு திரும்புவோம், பொறுப்புக்கு திரும்புவோம். உணர்வுனா என்ன? நான் சொன்னேன், இதை ஆரம்பிக்கும் போதே பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, கோஆப்ரேஷன். அப்போ அந்த அறியாமை வந்தோடனே என்ன ஆகிடுது? தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம அந்நியர் ஆகிடுறோம். நித்திய ஜீவனுக்குரியவங்க, நித்திய ராஜ்யத்தின் பிரஜைகள். எப்படி இசு பிடிச்சவங்கள போல் மூச்சை போட்டுக்கிட்டு இருக்கோம். கர்த்தரை பின்பற்றுறது நமக்கு ஒரு பெரிய மலையேறும் அனுபவமாக இருக்குது. மலைக்கோட்டை இப்போ ஏறிடுவீங்களா? நீங்கள் சின்ன வயசில் பாவாடை சட்டை போட்ட காலத்தில் ஏறியிருப்பீங்க. இப்போ ஏறுவீங்களா? ஐயோ 2 படி ஏறதுக்குள்ள அப்படி ஒன்றும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த உச்சி பிள்ளையர்லாம் பார்க்க வேணாம், சும்மா திருச்சியை ஐயோ அந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் தின்னா பல்லெல்லாம் கூசுன்னு ஒரு மொக்கையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யூ வாண்ட் டு பி எ லேசி லம்ப். எல்லாம் கேட்டு பழகிட்டீங்க. எனக்கு என்ன நம்ம சபையை பற்றி ஒரே கதி கலங்குற விஷயம்னா, ஐ டோன்ட் நோ, நான் நிறைய சபைக்கு போகிறதில்ல, நம்மளும் கூப்பிட்றேன் இல்லாமல் அந்த நப்பாசெல்லாம் கடந்து போய் ரொம்ப வருஷங்களாச்சு. அது அவங்கள பற்றி நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் முழுங்கிட்டு மலை முழுங்கி மண்ணாசாய் மாதிரி உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, மலைப்பாம்பு மாதிரி உட்காந்துருக்கீங்க பாருங்கள். அது என்னத்தை சொல்கிறது? யூ ஆர் நாட் ஸோ இன்ஆக்டிவ். அதை பற்றி ஒரு ஆபத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சொல்ல வர யோசிக்கும்போதே. ஆனால் இன்னொரு முறை சொல்கிறேன், வெடிச்சிருவீங்க எரிமலை மாதிரி. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இது வந்து சாபம்லாம் கிடையாது, வார்னிங். ஸோ யூ பி வெரி கேர்ஃபுல்.
ஆக்டிவாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. ஆண்டவர் அடி வயிற்றில் நெருப்பு வச்சார், சிக்கல்தான், முக்கல் தான், மணகள் தான். ரைஸ் அப். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் காசு பார்க்குறதுக்கு, கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு, கொஞ்சம் சௌரியத்தை தேடுறதுக்கு என்னெல்லாம் லூட்டி பண்ணுறீங்க. பின் சீங் ஆல் திஸ் இயர்ஸ். தேவனுடைய ராஜ்யத்துக்காக, நித்தியத்துக்காக என்ன அப்படி பிரயாசப்பட்டிருக்கீங்க? யாருக்கு லாபம்? அதில் எந்த ஸ்தாபனத்துக்கு லாபம் கிடையாது, எந்த தனி மனுஷன், உங்களுக்கு மாத்திரம்தான் லாபம். அதுதான். இதை விட யார் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியுத உண்மையை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வளர்கிறதுனால எனக்கு ஒன்றும் நிறைய போகிறதில்ல, வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி எண்ணமே தப்பு, அதை நான் வச்சுக்கிறதே இல்லை. ஸோ தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிரும். யூ பிகம் ஏலியன் டு த லைஃப் ஆஃப் காட். அதை தொடர்ந்து என்ன ஆகுது? உணர்வு இல்லாமல் போயிடுது. உணர்வு இல்லாமல் போகும்போது என்ன ஆகுது? சகலது அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்க முடியும். நம்ம நாவினால் எவ்வளோ மீறுறோம், நம்முடைய எண்ணங்களால் எவ்வளோ மீறுறோம். எல்லோரும் ஐடாஸ் கெட்டராக முடியாது. அதெல்லாம் நல்ல தெளிவான புத்தி, அறிவு தான், பகுத்தறிவு தான். நீங்கள் வேறு ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக மாறலாமே. இப்போ அந்த பொண்ணை பற்றி எனக்கு நிறைய தெரியாது. ஜார்ஜோடைய ஒய்ஃப் வந்து ஷைனி தாமஸ். பட் ஷி வாஸ், ஆஸ் ஃபார் அஸ் இந்த ஜென்ரலாக ஆப்சர்வேஷனில் கிறிஸ்டியன் சர்க்கிளில், ஜார்ஜ் கல்யாணம் ஆகி ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து ஷி இஸ் பீன் சச் அ சப்போர்ட் டு ஹிம். எல்லா விதத்திலும், ஊழியத்தில், நிர்வாகத்தில், குடும்பத்தை நடத்துறதுல, அவங்களுக்கு இந்த நற்பணி செய்யக்கூடிய ஒரு அழைப்பு, நற்கிரியைகளோடு கூட. அந்த வீட்டுக்கு அந்த போகும்போது, வீட்டில் யாரை பற்றி நம்ம குறை சொல்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, பின்னாடி கிசு கிசுன்னு பேசிக்குவாங்களே, அது மாதிரி கூட யாரும் பேசலை. ஐயோ, அவங்கள பற்றி நிறைய வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. தட்ஸ் ரியலி ரேர், தட்ஸ் ரியலி வெரி ரேர். உங்களுக்கு உங்களுடைய மேன்மையை பற்றி தெரிஞ்சதெல்லாம், படிக்கிறதெல்லாம், கவனிக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன மேன்மையுள்ள ஒரு பெண்கள் சமுதாயமாக எழும்பியிருக்கீங்க. யூ ஷுட் வின் யுவர் ரெஸ்பெக்ட். நீங்கள் பெண்ணுங்கிறனால அவங்கள வந்து எல்லாம் தூக்கி பொம்மை மாதிரி தூக்கி சுமக்கணுங்கிற அல்பத்தனமான எண்ணத்தை விட்டுட்டு நீங்கள் மரியாதையாக நடந்துக்கணும். யூ ஷுட் கண்டெயின் யுவர் ரெஸ்பெக்ட். யூ ஷுட் ரீட்டைன் யுவர் ரெஸ்பெக்ட். யூ ஷுட் பிஹேவ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. மனுஷனைக்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நான் தான் சொல்லிட்டேன், பரிசுத்தானை சார்ந்து வாழுங்க. ஆண்டவர் உங்களை பிரமாதமாக உபயோகிப்பார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் தியானம் பூஜ்யம். குதர்க்கம் கண்டுபிடிக்கிறதுக்கும், நொட்டை சொல்கிறதுக்கும், புரணி பேசுகிறதுக்கும், பரட்டுறதுக்கும், உருட்டுறதுக்கும், திரிக்கிறதுக்கும் இந்த புத்தி இருந்துச்சுன்னா எப்படி உருப்படுவீங்க? எப்படி முன்னேறுவீங்க? எப்படி உங்களுக்கு உண்மையான புரிதல் கிடைக்கும்? எப்படி உண்மையான வெளிச்சம் கிடைக்கும்? எப்படி உண்மையான ஆற்றல் கிடைக்கும்? எப்படி அன்பை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க? தப்பு. யூ ஆர் டூயிங் சம்திங் ராங். அசுத்தத்தை வந்து நீங்கள் அசுத்தமாக மாத்திரம் பார்த்தா போதும். சுத்தம் இல்லாதன்னு அவ்வளோதான். சுத்தம் இல்லாத பேச்சு, சுத்தம் இல்லாத பழக்கம், சுத்தம் இல்லாத காரியம். அது அந்த கான்செப்டை சொல்லிவிட்டு 20ஆம் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எல்லோரும் சொல்லுங்கள், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. சொல்லுங்கள், சொல்லுங்கள், சேர்ந்து சொல்லுங்கள். நீங்களோ கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. நாங்களோ கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. நானோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. யாரை போய் இது பாதிக்குது? யாரை பேரை ரிப்பேர் பண்ண நினச்சி யார் பேரை ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம்? யாரை டேமேஜ் பண்ணணும்னு நினச்சி யாரை டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம்?
அந்த ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள், ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். சாமி அந்த இது எசேக்கியேல் புஸ்தகத்திலே மாற்றிட்டார். பனைமரத்தில் தேள் கொட்டினா தென்னை மரத்தில் நெறி கட்டிக்கிச்சுங்கிற மாதிரிலாம் இல்லை, அவன் பண்ணதுக்கு அவன் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகள் பற்கள் கூசி பயணங்கிற பழமொழிலாம் மலையேறி போச்சுப்பா. அதையே சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காத, ஊரை ஏமாத்தாத, குடும்பத்தை ஏமாத்தாத, சந்ததியில் ஏமாத்தாத அப்படின்னு எசேக்கியேல் 33 ஆண்டவர் சொல்லியிருக்கதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, 21ஆம் வசனத்தை சொல்ல, எபேசு 4:21, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. பவுல் தான் இதை போதிக்கிறாரு. ஆனால் யாரை சொல்கிறாரு? என்கிட்ட ஒரு சரக்கும் இல்லை, என் சரக்கெல்லாம் அவர் தான், அவருடையதை தான் எடுத்து உங்களுக்கு நான் பரிமாறுகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்டறிந்து இயேசு கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி, அந்த போதிக்கப்பட்டபடி, கேட்டறிந்தபடி, அந்த சத்தியத்தின்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஏராளமான நிருபங்கள், புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் சாண்ட்விச் மாதிரி தான் இருக்குது. சாண்ட்விச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது பர்கர்னால் 4 அடுக்கு, மினிமம் 4 ஸ்லைஸ் இருக்கும், இல்லை 3 ஸ்லைஸ் இருக்கும், 4 ஸ்லைஸ் இருக்கும். சில இதெல்லாம் 6 டெக்ட் பர்கர்ஸ்லாம் இருக்குது, 6 ஸ்லைஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் தின்னாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி கடிக்கணும். வாயை தந்தால் தான் திங்க முடியும். சும்மா கொறிக்கிற மாதிரி இருந்தால் எல்லா பக்கம் கொடுத்த எல்லா ட்ரெஸ்ஸிங்கும் மூஞ்சிலாம் அப்பயே ஈஸிடும். ஸோ கர்த்தருடைய உபதேசங்கள் எல்லாம் வெறும் இந்த சின்ன பிள்ளைங்க க்ரீம் பிஸ்கெட்டை கேட்டுட்டு அம்மா அப்பா இப்படி திருத்து பார்த்துட்டு டக்குன்னு உடச்சிட்டு அந்த க்ரீமை மாற்ற நக்கிடுங்க, பிஸ்கெட்டை தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். திருட்டுத்தனம். முழு சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கிறதில்ல, முழு சத்தியத்தை சாப்பிட்றதில்ல, கடிக்கிறதில்ல, சவைக்கிறதில்ல, அசப்போடுறதில்ல. அப்போ எப்படி நமக்கு சுகம் இருக்கும்? வெறும் க்ரீமை மாற்ற நக்கின பிள்ளைக்கு என்ன ஆகும்? காலப்போக்கில் பூச்சி தான் வரும் வயிற்றில், குடஞ்சிக்கிட்டே இருக்கும், வயிற்று வலிக்குது, இறஞ்சி போகுது, அப்படி தான் போவோம். ஸ்தோத்திரம். ஓகே, இந்த ஒரு குறிப்பில் தான் இன்றைக்கி நாம் இருக்கோம். மேபி நெக்ஸ்ட் வீக் வி வில் see a better issue. ஸ்தோத்திரிப்போம்.